அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வசிக்கும் இடங்களில் சில பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்துள்ளன. 2025 மற்றும் 2026 ஆண்டு தரவுகளின்படி அமெரிக்காவின் சில மாகாணங்களில் இந்தியர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றன. அந்த மாகாணங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்தியர்களை விரோத போக்குடன் பார்க்கும் மாகாணங்களில் டெக்சாஸ் முக்கியமானது. டெக்சாஸ் மாகாணம் இந்திய ஐடி வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பிடித்த இடமாக இருந்தாலும் 2026 நிலவரம் மாறியுள்ளது. டெக்சாஸில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் புதிய H1B விசா ஸ்பான்சர்ஷிப்புகளை நிறுத்தி வைத்திருக்கின்றன. இதனால் அங்கு ஆராய்ச்சி செய்யும் இந்திய மாணவர்களும் பேராசிரியர்களும் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். வெளிநாட்டு மாணவர்கள் வருகை குறைந்ததால் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் டெக்சாஸ் போன்ற கல்வி நிறுவனங்கள் பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இது அங்குள்ள இந்திய மாணவர்களின் கல்வி உதவித்தொகையை பாதிக்கிறது. மேலும் இங்கு துப்பாக்கி ஏந்திய வழிபறிகள் அதிகம். குறிப்பாக டல்லஸ் போன்ற நகரங்களில் பெட்ரோல் பங்குகளில் இரவு நேரத்தில் வேலை பார்க்கும் இந்திய மாணவர்கள் இலக்காக்கப்படுவது தொடர்ந்து வருகிறது. உலகின் தொழில்நுட்ப மையமான கலிபோர்னியாவில் இந்தியர்களுக்கு எதிரான டிஜிட்டல் வெறுப்புணர்வு அதிகரித்துள்ளது. 2025-26 காலப்பகுதியில் இந்தியர்களை ஜாப் தீவ்ஸ் என்று சித்தரிக்கும் பதிவுகள் சமூக வலைதளங்களில் அதிகரித்துள்ளன. இதன் தாக்கம் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்களில் இந்தியர்களுக்கு எதிரான நேரடி சீண்டல்களாக மாறியுள்ளன. சீக்கிய குருத்வாராக்கள் மற்றும் இந்து கோவில்கள் மீதான தாக்குதல்கள் கலிபோர்னியாவில் மற்ற மாகாணங்களை விட சற்று அதிகமாகவே பதிவாகி வருகின்றன. பாதுகாப்பு தாண்டி இங்குள்ள மிக அதிக வாடகை மற்றும் வரி காரணமாக இந்திய குடும்பங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றன. மிசிசிப்பி மற்றும் லூசியானா மாகாணங்களில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் ஏதேனும் ஆபத்து என்றால் உதவிக்கு இந்திய சமூகத்தினர் கிடைப்பது கடினம். இந்த மாகாணங்களில் இந்தியர்கள் பெரும்பாலும் மோட்டல்கள் மற்றும் கடைகளை நடத்துகின்றனர். 2025 வணிக தகராறு காரணமாக இந்திய உரிமையாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் இங்கு அதிகம். இங்குள்ள சில பகுதிகளில் நிலவும் இனவாத போக்கு காரணமாக தெற்காசியர்கள் அந்நியர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். இதனால் பொது இடங்களில் பாகுபாட்டை சந்திக்க நேரிடுகிறது. அமெரிக்காவில் இந்தியர்கள் மீது சிலருக்கு வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் காரணங்களாக அமைகின்றன. இந்தியர்கள் அதிகப்படியான H1B விசாக்கள் மூலம் தொழில்நுட்ப துறையில் நுழைவதால் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை இந்தியர்கள் பறிப்பதாக ஒரு தவறான பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2026 கொண்டு வரப்பட்ட புதிய விசா கட்டுப்பாடுகள் மற்றும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் போன்ற அரசியல் கோஷங்கள் இந்தியர்களை அந்நியர்களாக காட்டுகின்றன. கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்காவின் பெரு நிறுவனங்களில் இந்தியர்கள் உயர் பதவிகளில் இருப்பதும் இந்திய வம்சாவளியினர் அதிக வருமானம் ஈட்டும் சமூகமாக இருப்பதும் அமெரிக்காவில் உள்ள சிலருக்கு பொறாமையை தூண்டுகிறது. மொழி, நடை, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் மத வழிபாட்டு முறைகள் அமெரிக்காவின் சில பழமைவாத பகுதிகளில் உள்ளவர்களுக்கு அந்நியமாக தெரிவதால் இந்தியர்கள் மீது பாகுபாடு காட்டப்படுகிறது. சமூக வலைதளங்களில் இந்தியர்களை ஜாப் தீவ்ஸ் என சித்தரிக்கும் தவறான தகவல்கள் வேகமாக பரவுவது இளைஞர்களிடையே வெறுப்பை தூண்டுகிறது. இந்தியர்கள் குறைந்த ஊதியத்திற்கு கடினமாக உழைக்க தயாராக இருப்பதால் பெரும்பாலான அமெரிக்க தொழிலாளர்கள் தங்களுக்கு பேரம் பேசும் சக்தி குறைவதாக கருதுகின்றனர். முன்னணி பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் அதிக இடங்களை பிடிப்பது உள்ளூர் மாணவர்களிடையே ஒருவித போட்டி மனப்பான்மையை உருவாக்குகிறது. குடியேற்றவாசிகளை குறிவைத்து நடத்தப்படும் அரசியல் பிரச்சாரங்கள் அமைதியாக வாழும் இந்திய சமூகத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. ஒரு சில இந்தியர்கள் செய்யும் விசா முறைகேடுகள் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் கலங்கப்படுத்துகின்றன. இந்தியர்கள் பெரும்பாலும் கேட்டட் கம்யூனிட்டிஸாக தங்களுக்குள்ளேயே வசிப்பதும் உள்ளூர் சமூகத்துடன் முழுமையாக கலக்காமல் இருப்பதும் சில நேரங்களில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது.